உணர்ச்சி மட்டும் இல்ல, ஏழைகளின் உரிமை குரல். ஏழைகளின் உரிமை குரல். எங்கெங்க ஏழைகள் பாதிக்கப்படுறாங்களோ, எங்கெங்க ஏழைகள் பாதிக்கப்படுறாங்களோ, பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம தலைவர் ரஞ்சன்குமாரின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அவர் சாதாரணமா ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, ஒரு கவுன்சிலர் கிடையாது, எதுவுமே இல்லை. நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனா உணர்ச்சி, அரசியலுடைய உணர்வு பூர்வமான ஆக்கப்பூர்வமான உணர்ச்சி பிழம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்பி ரஞ்சன்குமார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு புரட்சி, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னாக்கா சினிமா துறையில சங்கரை சொல்வீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில சொன்னா எம்பி ரஞ்சன்குமாரை சொல்லலாம். கல்யாணம்னா பிரம்மாண்டம், நமக்கு துக்கம்னாலும் பிரம்மாண்டம். எல்லா இடத்துலயும் ரஞ்சன்குமார் கால் வைக்கிறாருன்னா அந்த இடம் எல்லாமே பிரம்மாண்டம் தான். அது மாதிரி கவின் அவரு பாதிக்கப்பட்டது எவ்வளோ கட்சி இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா இது மாதிரியான ஒரு எல்லா மாவட்டத்தில இருந்தும் எல்லாரையும் திரட்டி இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி அந்த கவினுக்கு ஒரு நீதியை கேட்டிருக்குது காங்கிரஸ் கட்சினா, அது நம்முடைய ரஞ்சன்குமாருடைய தலைமையில கேட்டிருக்குதுன்னா அது பெரிய ஒரு பாராட்டுக்குரியது. இதை நம்மளுடைய மாநில அரசு, நம்ம மத்திய அரசு இது எல்லாமே கவனத்தில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது காரணமா எடுத்துக்கிற நிகழ்ச்சி இல்லை, ஆணவ படுகொலைன்னு சொல்றாங்க. இது வந்து கொலைங்க, ஆணவம். எங்கிருந்து வருது இதுல ஆணவம்? அந்த ஆணவத்தை கொடுத்துருக்கிறது யாரு? காவல்துறை, நமது அரசியல் அரசாங்கம். எதுக்கு அந்த ஆணவத்தை கொடுத்துருக்காங்க? சாதி, ஜாதின்ற பேர்ல அந்த ஆணவத்தை கொடுத்துருக்காங்க. எங்கிருந்து வருது? ஜாதி. நாங்க ஜாதி என்ன ஜாதி? நமக்கு நாடு சுதந்திரம் பெறும்போது எல்லா ஜாதிக்கார அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே பாடுபட்டு இருக்காங்க. அதுல தலித் இருப்பாங்க, இது ஐயர் இருப்பாங்க, முதலியார் இருப்பாங்க, எல்லாருமே இருந்திருக்காங்க. எல்லாரும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு நம்ம நல்லா இருக்கணும் அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சுதந்திரம் எங்க இருக்கு? ஜாதியை நோக்கி, அழிவை நோக்கி போய் நிறுது. ஒரு காதலிச்சாங்கன்றதுனால படுகொலை, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இதே நம்ம அரசாங்கம் பார்த்துட்டு இருக்குது, காவல்துறை ஏன் பார்த்துட்டு இருக்குது? இன்னைக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமா தமிழ்ன்ற ஒரு கொள்கையை மட்டும் எடுத்துட்டு இன்னைக்கு நம்ம தலைவர் எம்பி ரஞ்சன்குமார் அவர்கள் இதை கையில எடுத்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்துறாரு. இதை வந்துட்டு நம்ம தமிழக முதல்வர் கருத்துல எடுத்து இதுக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.